அனைவருக்கும் வணக்கம். அகர முதல் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் அருண். இன்று நம்ம போன பதிவிலே பார்த்த மாதிரி ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட் இதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட். ஸோ ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட் அப்படிங்கிறது என்னென்னா, ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்லேயே சொன்னோம். நம்மளோட ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டோட அடிஷ்னலாக ஸ்டீல் ஆட் பண்ணோன்னா அதுதான் வந்து ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட். ஸோ முதல்ல கான்கிரீட் அப்படின்னாலே ரெண்டு டைப். ஒன்று ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், இன்னொன்று ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட். ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டை பிளைன் சிமெண்ட் கான்கிரீட் கூட சொல்லலாம். ஓகே, ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா த ஹார்டன் மிக்சர் ஆஃப் சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் வாட்டர். ஸோ இந்த நாளோட மிக்சர் தான் வந்து நம்மளுக்கு ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட். இதே ஆர்சிசி அப்படிங்கிறது என்னன்னா சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் பிளஸ் வாட்டர் வித் அடிஷன் ஆஃப் ஸ்டீலையும் ஆட் பண்ணோம்னா அதான் வந்து ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோம்னா கான்கிரீட்டில் சம் இல் எஃபெக்ட்ஸ் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, முதல்ல சிமெண்ட்டை பைண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மற்ற எல்லா மெட்டீரியலையும் பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ சிமெண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 75 மைக்ரான் டு 90 மைக்ரானுக்குள்ளே இருக்கணும். இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா 90 மைக்ரானுக்கு மேலே இருந்ததுன்னா செக்ரிகேஷன்ஸ் உங்களுக்கு நடக்கும், கரெக்டான பைண்டிங் கிடைக்காது. 75 மைக்ரானுக்கு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படும். அப்போ ஹீட் ஆஃப் நடக்கும்போது அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகி உங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலேயும் வாய்ஸ், அதாவது சின்ன சின்ன துளைகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். பொதுவாக ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 3 கிரேடு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று 33 கிரேட், 43 கிரேட் அண்ட் 53 கிரேட். ஸோ இதில் 33 நம்ம இப்போ வாடிக்கையாக யூஸ் பண்ணுறது கிடையாது. 43 கிரேட் வந்து லெபார்டரி ஸ்டாண்டர்ட், லெபார்டரி பர்பஸ்க்காக தான் அதிகமாக 43 கிரேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கடையில் எல்லாம் கிடைக்கிறது எல்லாருமே 53 கிரேட். அப்படி இல்லைன்னா பிபிசின்னு சொல்லக்கூடிய பொசலானா போர்ட்லாண்ட் சிமெண்ட். அதாவது என்னன்னா 100% ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் இல்லாமல் 75% போர்ட்லாண்ட் சிமெண்ட்டும் 25% ஏதாவது ஸ்லாக், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளை ஆஷ், 25% ஃப்ளை ஆஷும் 75% ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டும் கலந்த அந்த மிக்சர் பேர் தான் போர்ட்லாண்ட் பொசலானா சிமெண்ட், பிபிசி. ஸோ இப்போ கரண்டாக இந்த 53 கிரேடும் பிபிசி தான் இப்போ வழக்கத்தில் கடைகளில் கிடைக்கிறது. ரைட். ஸோ ஃபைன் அக்ரிகேட்டுங்கிறப்ப எப்போவுமே நம்ம ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரிவர்ஸ் சாண்டை தான் ஃபைன் அக்ரிகேட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக ரிவர்ஸ் சாண்டோட ஸ்கேசிட்டி அதிகமாக இருக்கனால ஸோ வி ஆர் ஆப்டட் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ரிவர்ஸ் சாண்ட், எம் சாண்ட், நத்திங் பட் மேனுஃபேக்சர் சாண்ட், க்ரஷர் ஸ்டோன் சாண்ட். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் சாண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ரிவர்ஸ் சாண்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த்தஸ் எதுவுமே இன்னும் அப்டைன் ஆகலை. அதே மாதிரி ரிவர் சாண்டோட சைஸ் 2.36 to 4.75 mm இருக்கணும். ஸோ இதே இல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சிமெண்ட்டுக்கு என்னவோ அதே தான் இங்கேயும். ஸோ இது ஆக்ட் அஸ் எ ஃபில்லட் மெட்டீரியல். ஸோ இதோட ஒர்க் என்னன்னா, எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கும் அந்த இடத்தையெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபைன் அக்ரிகேட். கோர்ஸ் அக்ரிகேட் இதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டியில் மேஜராக இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடியது. நம்ம கான்கிரீட் ஸ்ட்ராங்காக இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடியது இந்த கோர்ஸ் அக்ரிகேட்டை வச்சு தான். இந்த ஸ்ட்ரென்த்தில் இது 80% வந்து இதோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, ஜென்ரலாக நம்மளோட கோர்ஸ் அக்ரிகேட் சைஸ் should not be greater than 1/4 of thickness of thinnest member. இந்த கண்டிஷன் 1/4 of thickness of the thinnest memberக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம இந்த சைஸை எடுத்துக்க கூடாது. இன்கேஸ் நம்ம ஸ்டோன் சிப்ஸை எடுத்துக்கிட்டோம், லைக் பீபல், கூழாங்கல், அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், அதை நம்ம சிப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சைஸ் எப்படி இருக்கணும்னா, ஸோ 2 லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒன்று மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் மெம்பர் -5 mm. ஸோ அப்படி இல்லைன்னா இதோட சைஸ் ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் மினிமம் கிளியர் கவர் -5 mm. இது ரெண்டுல எது பெருசாக இருக்கோ அதை வந்து சைஸ் ஆஃப் தி ஸ்டோன் சிப்பாக நம்ம எடுத்துப்போம். அடுத்து ஜென்ரலாக ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும்
நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 20 mm சைஸ் கோர் செக்ரிகேட். இதுதான் இப்போ நம்ம அதிகமாக நம்மளோட ரெசிடென்ஷியல் பில்டிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் நம்ம மாஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அல்லது ஹெவிலி ரெயின்ஃபோர்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம், லைக் பிரிட்ஜஸ், டேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சைஸ் ஆஃப் தி கோர் செக்ரிகேட் 10 mm இஸ் சஃபிஷியன்ட். ஸோ 10 mm எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா எக்ஸஸ் போர்ஷன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஹெவியாக கொடுக்குறனால ஸோ மேக்ஸிமம் லோட்ஸ் எல்லாமே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேரி பண்ணிடும். அதனால 10 mm இஸ் சஃபிஷியன்ட் இன் மாஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் லீன் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ எல்லாத்துக்கும் இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னா அந்த இடத்துல we have to provide large size of the core segregate. எவ்வளோ அப்படின்னா 40 mm சைஸ் ஆஃப் தி கோர் செக்ரிகேட் லீன் கான்கிரீட் ப்ரொவைட் பண்ணுற பிளேசஸ் எல்லாத்துலேயும் நம்ம கொடுக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம் இது வாட்டர். ஸோ வாட்டர் தான் வந்து இதை ஹார்டன் பண்ணக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ வாட்டர் பொறுத்த வரைக்கும் pH வேல்யூ 6 விட அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் ஃபார் கான்கிரீட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 6 pH வேல்யூ. அடுத்து ஆர்சிசி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஓபிசி பார்த்தாச்சு. என்ன காரணத்துக்காக நம்ம ஆர்சிசி போகிறோம்? ஸோ ஆர்சிசியை பொறுத்த வரைக்கும் இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். பட் வேரஸ் பிசிசி ஓபிசி அல்லது பிசிசி இதில் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த் நத்திங் பட் த வெர்டிக்கல் லோடை தாங்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். த சேம் டைம் இதில் டென்ஷனை தாங்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம இந்த டென்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக அடிஷ்னல் ஒரு மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெட்டீரியல் தான் நத்திங் பட் ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டீல் தரும். எதுக்காக ஸ்டீல்? ஒய் நாட் அதர் மெட்டீரியல்? ஸோ அப்படிங்கிறது எதுக்காகனா ஸ்டீலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சிலது காங்கிரீட்டோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சிமிலராக இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் காங்கிரீட்டோட தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் 11 × 10⁻⁻⁶ per degree Celsius. ஸோ ஸ்டீலோட தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் சிமிலர். அப்போ நம்ம ரெண்டையும் இன்கார்பரேட் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன்னால தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ரெண்டுலேயுமே நடக்காது, ஸ்டேபிளாக ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம ஸ்டீலை ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எலமெண்ட்டாக ஆர்சிசியில் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் IS 456-2000 இதுதான் இப்போ கரண்ட்டாக நம்ம கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் ஃபார் பிளைன் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட். ஸோ இந்த கைட்லைன்ஸ் வெர்ஷன் 2019 ஆல்சோ அனௌன்ஸ்ட் பட் அஃபிஷியலி நாட் ரிலீஸ்ட். அதுக்காக இப்போ கரண்ட்டாக எல்லாரும் IS 456-2000 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் there are 3 types of steels. ஸோ என்னென்னா Fe250, Fe415 and Fe500. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஸ்டீலும் IS 456ல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மைல்டு ஸ்டீல் அல்லது பிளைன் பார் அல்லது Fe250. ஸோ இதற்கான கைட்லைன் ஸ்பெசிஃபைடு கைட்லைன் என்னன்னா IS 432. ஸோ இந்த கைட்லைனில் தான் Fe250வோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு 2 டைப் என்னன்னா HYSD பார் ஆர் டிஃபார்ம் பார் ஆர் Fe415. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டீல் Fe500 ஆர் டிஃபார்ம் பார். ஸோ இது ரெண்டையும் ஸ்பெசிஃபை பண்ணுற அந்த கோட் புக் என்னன்னா IS 1786. ஸோ இந்த கோட் புக் தான் நம்மளோட HYSD பார், அதாவது ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் டிஃபார்ம் பாரை டினோட் பண்ணக்கூடிய கோட். ஓகே, ஸோ இந்த கோட் புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஸ்பெசிஃபைடு ஸ்டீலோட கைட்லைன்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இதில் இந்த 250, 415, 500 அப்படிங்கிறது என்னன்னா எல்லாமே ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அந்த லோடுக்கு அப்புறம், அதாவது ஆஃப்டர் 250 Nm/mm², ஈவன் த மைனர் அமௌண்ட் ஆஃப் லோட் அக்கர்ஸ், உன்னோட ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுதான் ஈல்டு ஸ்ட்ரென்த். ஸ்டார்டட் அட் பிரேக்கிங் பாயிண்ட், அதுக்கு பேர் தான் ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்கான அந்த நம்பர்ஸ் தான் 250, 415 அண்ட் 500. ஸோ நம்ம 3 டைப் ஆஃப் ஸ்டீல் as per IS 456-2000 பார்த்தாச்சு. இப்போ அந்த ஸ்டீல்ஸோட கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ்லாம் என்னங்கிறத இந்த டேபிள் வழியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் Fe250. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் பிளைன் பார், ரவுண்டட் பார் ஆர் மைல்டு ஸ்டீல் பார்.
இது எல்லாமே Fe250 தான். இந்த ஆல்ரெடி சொன்னேன் இந்த 250 அப்படிங்கிறது என்னன்னா yield strength. ஸோ இன்னொரு டேர்மா சொல்லலாம் yield strength characteristics strength of the steel. அது within that limit குள்ள இருந்துச்சுன்னா safe. Even minor increase of load within that limit போச்சு அப்படின்னா there will be the initiation of the failure. ஸோ அதுதான் yield strength. ஸோ இப்போ yield strength என்ன நம்பர் டெனோட் பண்ணியிருக்கோமோ அதான் yield strength. Fe250 yield strength is 250. And next one maximum permissible tensile strength. ஸோ இதை சிக்மா எஸ்டின்னு டினோட் பண்ணலாம். ஓகே, இது எங்கெல்லாம் அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னா பீம், ஸ்லாப், ஃபவுண்டேஷன், ரிட்டைனிங் வால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ இந்த சிக்மா எஸ்டி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எதுக்காகனா டு ஃபைண்ட் தி ஏஎஸ்டி வேல்யூ அண்ட் டு ஃபைண்ட் தி லிமிட் வித் டு ஃபைண்ட் தி சேஃப் கண்டிஷன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே இதில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அண்ட் லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஸோ இது எல்லாமே நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் a 3 philosophy of design of RCC structure. ஸோ அதில் 2 டைப் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், another one is limit state method. ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபார் Fe250க்கு 0.56 times of yield stress. ஸோ எப்போ அப்படின்னா நம்மளோட diameter of the bar provided less than 20 இருந்ததுன்னா 140 MPa. In case if more than 20 mm இருந்தது அப்படின்னா so we provided as 130 MPa. In general term 0.56 times of yield stress. But for a limit state method the maximum permissible tensile stress எவ்வளோனா Fi divided by 1.15. அதாவது Fi divided by factor of safety of the steel is 1.15. So இதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணோம்னா so we get it 0.87 times of Fi. 0.87 times of Fi தான் maximum permissible tensile strength for Fe250 grade steel. And maximum permissible compressive stress அதாவது compression zoneல கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் சிக்மா SC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் WSM அண்ட் LSM ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடை யூஸ் பண்ணோம்னா ஃபார் Fe250 சிக்மா SC வேல்யூ 130 Nm². ஸோ இன்கேஸ் லிமிட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஃபார் Fe250க்கு 0.75 டைம்ஸ் ஆஃப் Fi. ஸோ இப்போ நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி லெஸ் தேன் 1 இருந்தது அப்படின்னா நம்மளோட சிக்மா SC வேல்யூ 0.77 டைம்ஸ் ஆஃப் Fi. ஸோ இது பிளெயின் பார். ஸோ அப்படிங்கிறனால பாண்ட் ஸ்ட்ரென்த்தில் எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் வராது, அதனால பாண்ட் ஸ்ட்ரென்த் நார்மலாக இருக்கும். பட் வேறஸ் இன் Fe415 கிரேட் ஸ்டீல் இன்னொரு பேர் டிஃபார்ம் பார் ஆர் ஹை ஈல்ட் ஸ்ட்ரென்த் டிஃபார்ம் பார் அப்படின்னு கூட சொல்லலாம். Fe415 கிரேட் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது ஈல்ட் ஸ்ட்ரென்த் 415, நம்மளோட மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரென்த் சிக்மா ST வேல்யூ 0.56 times of Fi. the same நம்ம Fe250க்கு என்ன கால்குலேட் whereas maximum compressive permissible compressive stress sigma SC value so 190 for Fe415. இதே வந்து Fe250க்கு sigma SC value working stress மெத்தட்ல 130 பார்த்தோம். பட் Fe415க்கு sigma SC value 190 Nm². அதே மாதிரி லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல பார்க்கும்போது அங்கே யூஸ் பண்ண அதே தான் 0.75 times of Fi. பட் எக்ஸென்ட்ரிசிட்டி ஸ்மாலாக இருந்ததுன்னா இங்கே 0.6 times of Fi. whereas Fe250க்கு 0.77 times of Fi. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இட் இஸ் ஹேவிங் சம் டிஃபார்மேஷன் அரௌண்ட் திஸ் பெரிமீட்டர். அப்படி இருக்கும்போது நம்மளோட பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் அடிஷன் த்ரூ தி கான்க்ரீட். அப்போ எவ்வளோ பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 60% இன்க்ரீஸ் தேன் தி நார்மல் கான்க்ரீட் டைப். அதே மாதிரி Fe500 ஸோ தேர்ட் டைப் ஆஃப் ஸ்டீல் proposed at IS 456-2000, it is also having the similar properties which were occurred from IS 415. Okay, so only variation என்னன்னா இதோட yield strength 500, மற்ற எல்லா டேர்மும் Fe415க்கு என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் Fe500 இருக்கும். another important factor நம்ம பார்க்கக்கூடியது டெவலப்மெண்ட் லென்த். டெவலப்மெண்ட் லென்த் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கான்க்ரீட்டில் உள்ள ஸ்டீல் இன்சர்ட் ஆகிற ஸ்டீலோட லென்த்து தான் வந்து டெவலப்மெண்ட் லென்த். அதாவது இந்த போர்ஷன் கான்க்ரீட்டுக்குள்ள இன்சர்ட் ஆகியிருக்கிற ஸ்டீலோட லென்த்து பேர் தான் டெவலப்மெண்ட் லென்த். எம்படன்ட் ஆன் த ஸ்டீல் இன்டு தி கான்க்ரீட் இஸ் கால்ட் அஸ் டெவலப்மெண்ட் லென்த். இதை வந்து ஒரு சில 6 ஃபேக்டர் தான் டிசைட் பண்ணோம் டெவலப்மெண்ட் லென்த்தை.
என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, ஒன்று சைஸ் ஆஃப் தி பார். ஸோ எவ்வளோ டயமீட்டர் ஆஃப் தி பார் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அது ஒன்று. செகண்ட், பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள டேபிளில் நம்ம பார்த்தோம் சிக்மா எஸ்டி அண்ட் சிக்மா எஸ்சி. மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் இன் டென்சைல் அண்ட் மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரெஷன். ஸோ இது ரெண்டும் பொறுத்தும் நம்ம டெவலப்மெண்ட் லென்த்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பாண்ட் ஸ்ட்ரென்த். பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி சொன்னது தான். பாண்டிங் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸோ நம்மளுக்கு டெவலப்மெண்ட் லென்த் அதிகமாக ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. ஸோ இன்கேஸ் பாண்டிங் கம்மியாக இருந்ததுன்னா we have to provide more length inside the concrete. இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்து நம்ம IS 456-2000ல் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு பேஜ் நம்பர் 81ம் லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கு பேஜ் நம்பர் 73லையும் ஒரு டேபிளேஷன் பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் ஒரு 6 ஃபேக்டரை கொண்டு முடிவு பண்ண போகிறோம். ஸோ என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட், செகண்ட் ஒன் டைப் ஆஃப் ஸ்டீல் அண்ட் தேர்ட் ஒன் ஜோன் ஆஃப் கான்கிரீட். ஸோ இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் எந்த ஜோனில் ப்ரொவைட் பண்ண போகிறோம், டென்ஷன் ஜோனா இல்லை கம்ப்ரெஷன் ஜோனா. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் ஸ்டீல் அட் தி கம்ப்ரெஷன் ஜோன் அப்படின்னா நம்மளோட பாண்ட் ஸ்ட்ரென்த் 25% இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து மெக்கானிக்கல் டிஃபார்மேஷன்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி ஸ்டீல் அண்ட் தி கான்கிரீட் அண்ட் adhesion between the steel and concrete. இந்த 6 ஃபேக்டர் தான் நம்ம எவ்வளோ பாண்ட் ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அந்த பிளேஸில் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது. அடுத்து டெவலப்மெண்ட்டோட அதர் ஃபேக்டர் டைப் ஆஃப் கிரேட் ஆஃப் ஸ்டீல். ஸோ 3 கிரேடில் FE 415, FE 250, FE 500ல் எந்த கிரேட் டெசிக்னேட் பண்ண போகிறோம். ஸோ இது அதுக்கப்புறம் ஜோன் ஆஃப் கான்கிரீட். இதர் டென்ஷன் ஜோனில் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ண போகிறோமா இல்லை கம்ப்ரெஷன் ஜோனில் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ண போகிறோமா. ஸோ இதில் டென்ஷன் ஜோனில் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணால் நம்மளோட லென்த் வந்து ஷார்டன் ஆகும். இன்கேஸ் கம்ப்ரெஷன் ஜோனில் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணால் we have to provide larger length of steel inside the concrete. Next one, methods of design. Whether working stress method la design பண்ண போறோமா இல்ல limit state method la design பண்ண போறோமா. Now all the 6 factors which is decide the development length, and for the expression for development length is 5 into sigma st by 4 dou by d. 5 is nothing but diameter, sigma st maximum permissible stress on the tensile zone, and dou by d bond stress. So the bond stress நம்ம steel table ல இருக்கும், sorry IS 456-2000 ல இருக்கும். For example, if you are providing FE 250 limit state method ல நம்ம இதுக்கு முன்னாடி previous table ல பார்த்தோம். So limit state method ல sigma st ஓட formula 0.87 times of Fi. அப்ப FE 250 க்கு expressions become 5 into 0.87 times of Fi divided by 4 dou by d. And இந்த மாதிரி டைப் ப்ராப்ளம் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் क्वेश्चंसல நீங்க எதிர்பார்க்கலாம். So if you are using FE 250 grade and steel provided at the compression zone, so இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டு what will be your development length, so இப்படி கேட்டாங்க அப்படினா so என்னன்னா so expression become 5 into sigma st divided by 4 into dou by d. ஆல்ரெடி பார்த்தோம் zone of concrete ல compression zone ல ப்ரொவைட் பண்ணிருந்தா நம்ம dou by d value become 25% higher. அப்ப dou by d plus 25% higher than the normal one. So expression will become 5 into sigma st divided by 5 into dou by d. So whereas FE 415 and 500 grade யூஸ் பண்ணோம்னா நம்மளோட dou by d value 60% higher. So but it becomes 5 into sigma st divided by 4 into dou by d plus 60% of dou by d. So இதான் வந்து டெவலப்மென்ட் லென்த்துக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ், அதாவது எந்த இடத்துல எந்த மாதிரியான என்வரான்மெண்டல் கண்டிஷன்ல நம்ம ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணா அதுக்கான கிளியர் கவர் பைண்டர் எவ்வளோ கொடுக்கணும், அதுக்கான கிரேட் எவ்வளோ டெசிக்னேட் பண்ணணும், அதுக்கான வாட்டர் செமிரேஷன் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி ஸ்பெசிஃபைடாக லிமிட்டடாக ஸ்டாண்டர்டாக தந்துருக்காங்க. ஸோ இங்கே அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மைல்டு கண்டிஷன். ஸோ இங்கே என்னென்னா நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங் தான், ஈவன் வாட்டர் ட்ராப்லெட் கூட உள்ளே ரெசிஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மினிமம் கிளியர் கவர் 20 mm. எப்போனா நம்மளோட டயமீட்டர் ஆஃப் பார் we are used less than 12 mm ப்ரொவைட் பண்ணிடலாம். இஃப் இட்ஸ் மோர் தேன் 12 mm இருந்தால் இட்ஸ் 15 mm. ஸோ 15 mm ஜென்ரலி ஃபார் ஸ்லாப். ஸோ நம்ம ஸ்லாப் எல்லாத்துக்கும் 15 mm தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் த கிரேட் கண்டென்ட், த மினிமம் கிரேடு ஃபார் மைல்டு கண்டிஷன் M10 அண்ட் மேக்ஸிமம் கான்கிரீட் கிரேட் M20 எடுத்துக்கலாம். அதே மாதிரி பைண்டர் கண்டென்ட் 300 kg/m3, அதோட கரஸ்பாண்டிங் வாட்டர் செமிரேஷன் ரேஷியோ 0.55. அண்ட் மாடரேட் கண்டிஷன்ஸ், இந்த மாடரேட் கண்டிஷனில் மினிமம் கிளியர் கவர் எவ்வளோ இருக்கும்னா 30 mm இருக்கும். அதே மாதிரி இதோட கான்கிரீட் கிரேட்ஸ் மினிமம் M15 இருக்கலாம்,
மேக்ஸிமம் M25. ஜென்ரலாக வாட்டர் டேங்க்ஸ் எல்லாமே M25 கிரேட் தான் டெசிக்னேட் பண்ணுறாங்க. அண்ட் பைண்டர் கண்டென்ட் 300 அண்ட் கரஸ்பாண்டிங் வாட்டர் சிம் ரேஷியோ 0.5. அண்ட் சிவியர் கண்டிஷன்ங்கிறது என்னன்னா கோஸ்டல் ஜோன் ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே சிவியர் கண்டிஷன்ஸ். தட் டைட் getting attack to the structural element. ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சிவியர் கண்டிஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு நம்மளோட மினிமம் கிளியர் கவர் 45 mm, மினிமம் கிரேட் M20, மேக்ஸிமம் கிரேட் M30 அண்ட் பைண்டர் கண்டென்ட் M20 அண்ட் வாட்டர் சிம் ரேஷியோ 0.45. வெரி சிவியர், அதாவது கடலோட நடுவில் அல்லது டைட் ஏரியாவில் ஸ்ப்ரே கரண்ட் வர ஏரியாவில் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளியர் கவர் 50 mm ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி மினிமம் கான்கிரீட் கிரேட் M20 and maximum concrete grade M35 and binder content is 340 and water sim ratio 0.45 and extreme conditions. So ஒரு சில chemicals கண்டிப்பா failure வரக்கூடும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட அந்த கெமிக்கல்ஸ் பட்டது அந்த மாதிரி இடத்துல we have to provide some set of rules and set of dimensions. So like thermal power plants and the atomic power plants இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கூடிய கான்கிரீட் ஆர்சிசி ஸ்ட்ரக்சருக்கு we have to provide these conditions. For minimum clear cover 75 mm, minimum grade M25, maximum grade M40 and binder content 360, water sim ratio 0.4. So இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே should be satisfied அந்த டிஃப்ரெண்ட் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி இல்லை நம்ம மாற்றி பண்ணிட்டோம்னா என்வரான்மெண்டல் கண்டிஷன்னால ஸ்ட்ரக்சர் சீக்கிரமாக விஸ்டாண்ட் ஆகாது, அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாயிடும். ஒரு சில அசம்ஷன்ஸ் IS 556-2000 நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது முக்கியமானது என்னன்னா பிளைன் செக்ஷன் ரிமைன்ஸ் பிளைன் ஆஃப்டர் பெண்டிங் அண்ட் த ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் பிகம்ஸ் லீனியர். இது ரெண்டும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அசம்ஷன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ ஒரு பீம் ஓவரால் டெப்த் கேபிட்டல் D. ஸோ இதில் ஸ்மால் d அப்படிங்கிறது என்னன்னா எஃபெக்டிவ் டெப்த். ஸோ எஃபெக்டிவ் டெப்த்துங்கிறது extreme end of the extreme end of the component of the structure to the center of gravity of the steel in tension zone. So இதுதான் வந்து effective depth. So in case இங்க ரெண்டு இருக்கனால மிடில்ல உங்களுக்கு center of gravity இருக்கு. in case single bar இருந்ததுனா இதோட centroid தான், centroid வரைக்குள்ள தான் effective depth. And clear cover end of the nearest reinforcement to the edge of the portion is called as clear cover. அடுத்து அந்த assumptions படி stress and strain and both tension and compression both are linear. நல்ல tension zone and compression ரெண்டுமே linear strain இங்கே காட்டியிருக்காங்க. அடுத்து இது conventional shear stress. conventional shear stress பொறுத்த வரைக்கும் up to centroid வரைக்கும் it's parabolic in nature. And from the centroid to the tensile end portion, it will be rectangular in portion. But we say that the plane remains plane after bending, which shows that the structure become isotrophic. அதனால நம்ம conventional shear stress, nominal shear stress எடுக்கும்போது we have to kept that structure as a rectangular portion. Reinforced designல நம்ம stress தாண்டி இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் தி ரேஷியோ பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் தி ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் தி ஷியர் ஸ்ட்ரெயின் அல்லது நார்மல் ஸ்ட்ரெஸ் டு நாமினல் ஸ்ட்ரெஸ் டு தி ஆக்சியல் ஸ்ட்ரெயின். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு யங்ஸ் மாடுலஸ். ஸோ EC IS 456-2000ல 5000 root of FCK ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறஸ் ப்ரீவியஸ் கோடில் IS 456-1978ல EC become 5700 FCK. இதே ப்ரீஸ்ட்ரெஸ் கோட் IS 1343. ஸோ இந்த கோட்லையும் EC வேல்யூ 5700 root of FCK. ஸோ only IS 456-2000ல மட்டும் 5000 root of FCK. நம்ம RCC டிசைனுக்கு எல்லாமே இந்த எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், if the creep occurs, ஸோ இது லாங் டேர்ம் டிஃப்ளெக்ஷனில் க்ரியேட் ஆக சான்சஸ் இருந்துச்சுன்னா, ஸோ லாங் டியூரேஷன் இருந்துச்சுன்னா க்ரீப் கண்டிப்பாக அக்கர் ஆகும். ஸோ க்ரீப் அக்கர் ஆச்சுன்னா நம்மளோட எஃபெக்டிவ் யங்ஸ் மாடுலஸ் பிகம் EC divided by 1 plus 5. 5ங்கிறது க்ரீப் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5ஓட வேல்யூ 1.1னா ஒரு எக்ஸ்பிரஷன் பிகம் EC divided by 1 plus
1.1 and American Concrete Institute நம்மளோட EC யங்ஸ் மாடலஸ் எப்படி ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்கன்னா 4500 root of FCK plus next modular ratio அப்படிங்கிறது என்னன்னா ratio between the Young's modulus of concrete and the Young's modulus of steel is called as modular ratio. இதை empirical relation எப்படி சொல்லலாம்னா 280 divided by 3 sigma CBC. So whereas sigma இதை எப்ப யூஸ் பண்ணனும்னா only working stress methodல மட்டும் தான் யூஸ் பண்ணனும். limit state methodக்கு EC divided by ES sorry EC divided by ES the expression only working stress methodக்கு empirical 280 divided by 3 sigma CBC ன்னு போடலாம். where sigma CBC அப்படிங்கிறது என்னன்னா maximum permissible stress of the compression zone concrete பேர் தான் sigma CBC. மறுபடியும் சொல்றேன் sigma CBCங்கிறது maximum permissible strength on concrete at compression zone. so sigma CBC எப்படி calculate பண்ணா 1/3 of FCK. so இப்படி calculate பண்ணி sigma CBC நீங்க substitute பண்ணா modular ratio நம்ம achieve பண்ணிடலாம். and area of the concrete so based on modular ratio so M into ASD and FCD max the stress of concrete at the tensile zone should be lesser than equal to 0.7 times of root of FCK. okay அடுத்ததாக ரொம்ப முக்கியமான எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருந்தும் அதிகமா கேட்கக்கூடிய கண்டிப்பா இதுல இருந்து கேட்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் methods of design or design philosophy of RCC structures. so மொத்தம் 3 methods are available for the design of RCC. one is working stress method, ultimate load method and limit state method. so working stress methodல என்ன பண்ணுவாங்கன்னா safe load எடுத்துப்பாங்க. safe load nothing but that design load. so safe load எடுத்துப்பாங்க, excess load எதையும் எடுத்துக்க மாட்டாங்க. so it's safe against serviceable but it is not safe against collapse condition. even minor unforeseen loads create ஆச்சுனா it can't bear the excess load, so structure becomes fails. so collapse இது bear பண்ணாது, service conditions-க்கு இது satisfy ஆகும். அதே மாதிரி இதோட assumptions strain created at the steel which is equal to strain created at the concrete and also modular ratio நம்ம ஒரு empirical relation working stress method யூஸ் பண்ணலாம். so relation 280 divided by 3 sigma CBC. sigma CBC நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். sigma CBC equal to 1 by factor of safety into FCK. இங்க factor of safety value higher. factor of safety for concrete is 3, factor of safety for steel is 1.8. so நம்ம ஆல்ரெடி இந்த டேபிள்ல ப்ரோபோஸ் பண்ணோம், இது முந்தின previous இதுல பார்த்ததுதான். so அதே தான் இங்க போட்டிருக்காங்க. அடுத்து it is safe against serviceable but it is not safe against collapse. and by designing working stress method நம்மளுக்கு depth of the structure அதிகமா வரும். so it is makes us our design uneconomical. அதே மாதிரி இங்க என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்னும் வந்து working stress methodல டிசைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா RCC chimneys, RCC water tank எல்லாமே இன்னும் working stress methodல தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. and ultimate load method. so ultimate load method என்ன working stress method ஓட ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி அதோட இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி ultimate load method ப்ரோபோஸ் பண்ணாங்க. so இங்க என்ன ஆச்சுன்னா it is safe against collapse but it is not safe against serviceable. so இங்க some load factor இவங்க கன்சிடர் பண்ணாங்க. so 2.2 for dead load, 1.5 for 2.2 for live load, 1.5 for dead load. and the factor of safety become lesser compared to the working stress method. இங்க for concrete factor of safety become 1.81, for steel factor of safety 1. இதோட stress diagram எப்படி இருக்கும்னா rectangular, whereas working stress methodல stress diagram become triangular. and it is already சொன்னது it is safe against collapse but not safe against serviceable. so இந்த ரெண்டு விஷயமும் சேஃபா இருக்கணும், safe against collapse ஆ இருக்கணும், safe against serviceable ஆ இருக்கணும். so that we are proposing limit state method. so IS 456-2000 specially made for limit state method. so in the method both the combination of both the methods are limit state method, working stress method plus ultimate load method. இங்க factor of safety very lower ஆ கன்சிடர் பண்ணிட்டாங்க. factor of safety for concrete is 1.5, factor of safety for steel is 1.15. so our sigma CBC become 0.45 FCK. and இங்க
ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நம்மளுக்கு டெப்த் ஆர் திக்னஸ் வந்து ஹையராக வரும். ஸோ அன்எக்கனாமிக்கலாக இருந்துச்சு. பட் லிமிசியன் மெத்தடில் நம்மளுக்கு திக்னஸ் ரொம்ப லோவர். ஸோ இதை நம்ம எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் சம் பாயிண்ட் the requirements of the steel is higher compared to the working stress method. And strain in the bending at compression should not be greater than 0.035 and direct compression should not be greater than 0.02 and இதோட strain drawing become linear. So top strain at the concrete due to bending 0.0035 and strain at the tensile at tension 0.002 plus Fi divided by 1 plus 1.15 into ES, and X is nothing but the value of centroid. So here the expressions become centroid expressions become XU divided by sigma CBC divided by sigma CBC plus sigma ST into Fi divided D. So இதை நம்ம இதை ப்ரொபோசலாக எடுத்துக்கிட்டா XU லிமிட்னு எடுத்துப்போம். ஸோ டி இன்டர்போலேஷனில் இந்த சைடை கொண்டு வந்துட்டா ஃபார் FE250க்கு கிரேடுக்கு ஸோ 0.54, ஃபார் FE415 XU max divided by D 0.48, ஃபார் FE500 XU max by D value becomes 0.46. ஸோ அப் டு திஸ் நம்மளோட இன்ட்ரடக்ஷன்ஸ் வீடியோ முடிவடையுது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது நான் விட்டுட்டேன்னா இல்லை ஏதாவது ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் அடுத்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ண ஆசைப்படுறேன். இன்கேஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராப்ளமேட்டிக் வீடியோக்காக அடுத்து ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். 4 or 5 ப்ராப்ளம்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணி ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எந்த மாதிரி கொஷின்ஸ் வருங்கிறதுக்கான வீடியோஸ் அடுத்த இதில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டூ ஷேர் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் தி சேனல். அண்ட் நிறைய எஃபோர்ட் போட்டு தான் நடத்திட்டு இருக்கு. ஸோ ஏதாவது இதில் உள்ள உங்களோட சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ப்ரொவைட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.